என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். மத்தேயு 7:21. இன்றைய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் இறையாசிரியருடன் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விண்ணக தந்தையின் திருவுளத்தின்படி நடந்து விண்ணரசை சொந்தமாக்க முயற்சிப்போம். திருவிவிலியம் எழுதல் நாள் 66. விடுதலை பயணம் 33 எழுதி முடிச்சாச்சு. ஆண்டவரின் கட்டளை, சந்திப்பு கூடாரம், ஆண்டவரின் வாக்குறுதி என 3 தலைப்புகளிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். ஆண்டவர் மோசேயை நோக்கி, எகிப்து நாட்டினின்று நீ நடத்தி வந்த மக்களுடன் இங்கிருந்து புறப்பட்டு செல். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் அவர்கள் வழிமரபினருக்கு தருவதாக நான் வாக்களித்து அந்த நாட்டிற்கு செல். நான் ஒரு தூதரை உனக்கு முன் அனுப்பி கானானியர், எமோரியர், இத்தியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் ஆகியோரை துரத்தி விடுவேன். பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு போங்கள். நான் உங்களோடு வரப்போவதில்லை, ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். ஆதலால் வழியில் நான் உங்களை அழித்தொழிக்க நேரிடும் என்றார். இத்துயர செய்தியை கேட்டபோது மக்கள் அழுது புலம்பினர். யாருமே அணிகலன்கள் அணிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் ஆண்டவர் மோசேயிடம், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், நொடி பொழுதில் நான் உங்களிடையே வந்து உங்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உடனடியாக உங்கள் அணிகலன்களை கழற்றி விடுங்கள். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என இஸ்ரேல் மக்களுக்கு அறிவி என்று கூறியிருந்தார். அவ்வாறே இஸ்ரேல் மக்கள் ஒரேபு மலையை விட்டு புறப்பட்ட பின் தங்கள் அணிகலன்களை அணியவே இல்லை. மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம். அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியேயுள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர். மோசே கூடாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயிலில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பர். மோசே கூடாரத்திற்குள் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயிலில் நின்று கொள்ளும். அப்பொழுது கடவுள் மோசேயிடம் பேசுவார். கூடார நுழைவாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர். அப்போது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போல ஆண்டவர் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். பின்னர் மோசே பாளையத்திற்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்று அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டகலாமல் இருப்பார். மோசே ஆண்டவரிடம், இம்மக்களை நடத்தி செல் என்று நீரே என்னிடம் கூறியிருந்தும் என்னோடு அனுப்ப போகும் ஆளை பற்றி ஒன்றும் தெரிவிக்கவில்லை. பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றும் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் என்றும் கூறியுள்ளீர். இப்போதும் என் பார்வையில் நான் தயை பெற்றிருந்தால் உம் வழிகளை எனக்கு காட்டியருளும். உம்மை இதனால் அறிந்து கொள்வேன். உம் பார்வையில் தொடர்ந்து தயை பெறுவேன். மேலும் இந்த இனம் உம் மக்கள் என்பதையும் கருத்தில் கொள்ளும் என்றார். அதற்கு ஆண்டவர், எனது பிரசனம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூற, மோசே அவரிடம், உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போக செய்தீர். நானும் உம் மக்களும் உம் பார்வையில் தயை பெற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம்? நீர் எங்களோடு வந்தாலும் நானும் உம் மக்களும் மண்ணுலகில் உள்ள அனைத்து மக்களினங்களின்றும் வேறுபட்டு நிற்பதாலும் அன்றோ என்றார். அதற்கு ஆண்டவர் மோசேயிடம், நீ கூறியபடி நான் செய்வேன், ஏனெனில் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய். மேலும் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார். அப்போது மோசே, உம் ஆட்சியை எனக்கு காட்டும்படி வேண்டுகிறேன் என்று கூற, அவர், என் நிறை அழகை உன்முன் கடந்து போக செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன்முன் அறிவிப்பேன். யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன். யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார். மேலும் அவர், என் முகத்தை உன்னால் பார்க்க இயலாது, ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றார். பின்பு ஆண்டவர், இதோ எனக்கருகில் ஓர் இடம், இங்கிருக்கும் பாறையின் மேல் நீ நின்று கொள். என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன். நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மூடி மறைப்பேன். பின்பு நான் என் கையை அகற்றுவேன். நீ என் பின்புறத்தை காண்பாய், என் முகத்தையோ காண மாட்டாய் என்றார். இவ்வாறு விடுதலை பயணம் 33 நிறைவு பெறுகிறது. மேலும் என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.